திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெரிய சோழியம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேன். தனியார் தொழிற்சாலை ஒப்பந்ததாரராக இருந்தார். இவரது மனைவி தனலட்சுமி. சிறு வயது முதலே ஒரே பகுதியில் வசித்து வந்த இருவரும் காதலித்து நீண்ட போராட்டத்துக்கு பின் திருமணம் செய்து கொண்டனர். இந்த காதல் தம்பதியருக்கு 5, 7 மற்றும் 9 வயதுடைய 3 மகள்களும் 4 வயதுடைய ஒரு மகனும் உள்ளனர். கும்மிடிப்பூண்டி சிப்காட் அடுத்த சிறுபுழல்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் இவரது மகன் UKG படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மாலை மகனுக்கு பள்ளி கட்டணம் செலுத்துவதற்காக சுரேன் தனது மனைவி தனலட்சுமியுடன் மோட்டார் சைக்கிளில் சிறுபுழல்பேட்டை நோக்கி சென்றார். அப்போது பைபாஸ் சாலையில் உள்ள சர்வீஸ் சாலை வழியே சிப்காட் பகுதிக்குள் மோட்டார் சைக்கிள் செல்ல முற்பட்ட போது ஏற்பட்ட சாலை விபத்தில் மனைவி தனலட்சுமி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் சுரேன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அந்த விபத்து தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மனைவி தனலட்சுமி விபத்தில் இருந்த துக்கத்தால் மனமுடைந்திருந்த காதல் கணவன் சுரேன் கடந்த சில நாட்களாக வாழ்க்கையை வெறுத்து நடைப்பிணமாகவே வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே கிராமத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு சென்ற சுரேன் தனது மனைவி புதைக்கப்பட்ட அதே இடத்தில் அமர்ந்து அவருக்கு பால் வைத்த சொம்பில் கடும் விஷம் கொண்ட புல் மருந்தை நீருடன் கலந்து குடித்துள்ளார். முன்னதாக சுரேன் தனது மனைவியின் பங்காக கொஞ்சம் விஷத்தையும் மனைவி புதைக்கப்பட்ட இடத்தில் ஊற்றியுள்ளார். தொடர்ந்து விஷமருந்து அருந்திய சுரேன் மனைவி புதைக்கப்பட்ட இடத்தின் மீது படுத்தபடி மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். இதை கண்ட உறவினர்கள் அவரை மீட்டு அவசரமாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் அதற்குள்ளாக உயிரிழந்ததால் அவரது உடல் சொந்த கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அவர்களின் 4 குழந்தைகளும் தங்களது தாய் தந்தை உயிரிழந்தது கூட தெரியாமல் விளையாடுவது வேதனையின் உச்சமாக இருந்தது. இந்த பச்சிளம் குழந்தைகளை காணும் உறவினர்கள் கதறி அழும் காட்சி கல் நெஞ்சக்காரர்களையும் கலங்கடித்தது. இந்த கோர சம்பவம் குறித்து கூறும் உறவினர்கள் வீடு, சொத்து, படிப்பு, உணவு என அனைத்துமே கேள்விக்குறியாகி நிர்கதியாய் நிற்கும் குழந்தைகளுக்கு தமிழக அரசு கை கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சின்ன வீடு, சின்ன ஃபேமிலியா இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப குழந்தைங்க தான் நடு தெருவில் நிக்கிறாங்க. குழந்தைய பத்தி யோசிக்கல. அந்த பசங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், படிக்க வைக்கணும், அவங்க நல்ல மாதிரி ஆளாகி கூடணும். இப்ப குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்களுக்காக இந்த படிப்புக்காகவும் அந்த குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வசதியும் படிப்பு வசதியும் அரசாங்கம் ஏத்துக்கும் மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். நிகழ்விடத்திற்கு வந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் உயிரிழந்தவர்களின் உறவினர்களையும் குழந்தைகளையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் குழந்தைகளின் செலவுக்காக உதவித்தொகை வழங்கிய நிலையில் குழந்தைகளுக்கு தொடர்ந்து உதவி செய்வதாகவும் படிப்பு போன்றவற்றை கூடுமானவரை முன்னின்று செய்வதாகவும் உறுதியளித்தார்.
சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தமிழக அரசிடம் முறையிட்டு அரசின் உதவிகளை பெற்றுத் தருவதாகவும் அவர் தெரிவித்தார். மனைவி உயிரிழந்த நிலையில் தனது குழந்தைகள் நலன் கருதியாவது சுரேன் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றும் அவரது அவசர முடிவால் 4 குழந்தைகளின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி உள்ளது.